அனைவருக்கும் வணக்கம். நவீன மனநல ஜோதிடர் டாக்டர் சதீஷ் பேசுறேங்க. தற்போதுள்ள காலகட்டத்துல நிறைய விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிவெடுக்கிறதுல குழப்பம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வருது, தொழில் என்ன பண்ணலாங்கிற ஒரு குழப்பம் வருது. அப்போ மன ரீதியான ஆசிலேஷன் மைண்ட் நிறைய இருக்கு. பொதுவாகவே இந்த ஆசிலேஷன் மைண்ட் யாருக்கு வரும்னு சொன்னா, ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயங்களை உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம் ரெண்டா பிரிக்கலாம். உள்வட்ட கிரகங்கும் போது சனி குரு செவ்வாய், வெளிவட்ட கிரகங்கள் சனி குரு செவ்வாய், உள்வட்ட கிரகம் போது சூரியன் புதன் சுக்கிரன். சரிங்களா? அப்போ இந்த வெளிவட்ட கிரகத்தினால யாருக்கு பிரச்சனை வரும்னா, ஜாதகருக்கும் அவர் தொழில் சார்ந்த குழப்பங்களும் வரும் மன ரீதியா. அதே மாதிரி இந்த வெளிவட்ட கிரகங்கள்னால வரும் யாருக்கு வரும்னு சொன்னா, ஜாதகருக்கும் ஜாதகர் சார்ந்த பிரச்சனை வரும். உள்வட்ட கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கு இல்லைங்களா, அது உறவுகள் சார்ந்த மன ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். பொதுவாகவே இந்த உறவுகள் சார்ந்தும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியா பர்சனலாவும் சோசியலாவும் பிரச்சனை மன ரீதியான யாருக்கு அதிகம் வரும்னு சொன்னா, பொதுவாகவே ராகு அல்லது கேது, இந்த இரண்டு கிரகங்கள் தான் இந்த மனதை ரொம்ப இயக்குது. அப்படிங்கிற பட்சத்துல ரிஷபம், கடகம், கும்பத்துல ஏதாவது ராகு கேது உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க இந்த ரெண்டு மன ரீதியான பிரச்சனையும் பிரச்சனையில உள்வாங்குவீங்க. அதனால அந்த மாதிரி ஜாதக அமைப்புகளுக்கு சில நம்ம வழிகாட்டுதல் சொல்றோம். அதே போல பொதுவாகவே மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம கிரகங்கள் சந்திரன் மையமா வச்சு, சந்திரன் எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதோ அந்த பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார். பொதுவாக சந்திரன் கேதுவோட தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க, திரிகோணத்துல சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து அல்லனா 2, 4, 8, 10 சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கோ காலபுருஷ தத்துவப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புல அவங்களுக்கு பொதுவாகவே வீட்டுல எமோஷனலான கேரக்டரா இருப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா இல்லாம உணர்வுபூர்வமா அணுகுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மன ரீதியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கிறது நம்ம அனுபவத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி உறவு சார்ந்த விஷயங்கள்ல பொதுவாக புதனும் நம்ம எடுத்துக்கிறோம். உறவு சார்ந்த விஷயங்கள் நிறைய புதன் சந்திரனோட எந்த கிரகம் எல்லாம் தொடர்பு வருதோ அந்த கிரகத்தினால வரக்கூடிய உணர்வு சார்ந்த பிரச்சனையை ஜாதகர் அனுபவிக்கிறார். சிம்பிளா சொல்ல போனா, உதாரணமா சந்திரனோட திரிகோணத்திலேயோ அல்லது காலபுருஷ சத்துவப்படி 10, 11, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7, 1 சனி சந்திரன் தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா தொழில் ரீதியான மன அலைச்சலை கொடுக்குது. அதே மாதிரி 3, 6 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 9, 12 யாருக்கெல்லாம் சந்திரன் புதனோட தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கெல்லாம் காதல் சார்ந்த உணர்வு ரீதியான பிரச்சனைய மன ரீதியா தொந்தரவுகளை ஆளாகிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்ங்கும் போது பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 1, 8, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10, 4 இந்த இடங்கள்ல சந்திரனோட தொடர்புல இருக்கணும் அந்த கிரகம். அப்படி இருக்கும் பொழுது சகோதரர் வழியிலான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகள், நீர் சார்ந்த பிரச்சனை, தொற்று சார்ந்த பிரச்சனைக்கு அந்த ஜாதகர் ஆளாகிறாங்க. அதனால மனம் ரீதியான ஒரு பிரச்சனைக்கு வராங்க. அதே மாதிரி ஜாதகருக்கு காலபுருஷ தத்துவத்துல குருன்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாதகரோட கேரக்டரை சொல்லலாம். அப்படிங்கும் போது காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6, 9, 12ஆம் இடம் குரு நம்ம மெயினா பாக்குறோம். அப்ப அந்த குருவோட சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமா வரும். எமோஷனலா எடுக்கிறாங்க, கோபமா எடுக்கிறாங்க, எமோஷனலா முடிவெடுக்கக்கூடியது தாழ்வு மனப்பான்மை. அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சுத்தி இருக்கவங்களால தடைபடுங்கிற உணர்வுகள் அதிகமா வரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா சந்திரனோட இணைவு பெறக்கூடிய கிரகங்கள் தான் நம்ம மனதை இயக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனை எதா இருந்தாலும் யோகம் அஸ்ட்ரோ சென்டர் இந்த சேனலுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.